குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது பூக்கள். பூக்களை நம்ம மலர்கள்னு சொல்லலாம். பூக்கள் இருக்கும் இடத்தை பார்க்கும்போது அது ரொம்பவும் அழகாகவும் வாசனை தரக்கூடியதாகவும் இருக்கும். பூக்களின் முக்கியத்துவத்தை பண்டைய தமிழர்களின் வரலாற்றுல நிறையவே சொல்லி இருக்காங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டுல மொத்தம் 99 பூக்களை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. பூக்கள் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி இருக்கு. பூக்கள் இல்லாத எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் இருக்க முடியாது. எனவே நாமும் நம்ம வீட்டுல பூச்செடிகளை வளர்ப்போம், இயற்கைய பேணி காப்போம். சரி, இப்ப என்னென்ன பூக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, முல்லைப்பூ, ரோஜா, ரோஜா, தாமரை, தாமரை, கனகாம்பரம், கனகாம்பரம், சூரியகாந்தி, சூரியகாந்தி, செம்பருத்தி, செம்பருத்தி, சாமந்திப்பூ, சாமந்திப்பூ, வாடாமல்லி, வாடாமல்லி, கோழிப்பூ, கோழிப்பூ, சம்பங்கி, சம்பங்கி, தாழம்பூ, தாழம்பூ,